சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டியில் தவறி விழுந்து பொறியாளர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெய்ஹரிஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெய்ஹரிஷ், என்னென்ன மாதிரியான ஆய்வுகளில் எல்லாம் அந்த அதிகாரி ஈடுபட்டிருக்கிறார்? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. கடந்த 21ஆம் தேதி அன்று கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டி உள்ள பணியாளர், ஒரு பொறியாளர், பணிக்காக சென்ற பொறியாளர் உள்ளே இறந்து அவர் அடிபட்டு இருந்த நிலையில மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இறந்தார். அது சம்பந்தமாக தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன் மற்றும் வருவாய் மற்றும் ஊராட்சி அதிகாரி மற்றும் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். இந்த அடுக்குமாடி குடியிருப்புல சென்னை பள்ளிக்கரணை ஐயப்பா நகர் பகுதியை சேர்ந்த தினேஷ்குமார், இவர் தரமணியூர் சேர்ந்த ஐஓசி இந்தியா பிரைவேட் தனியார் நிறுவனத்தில் சர்வீஸ் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் நேற்று முன்தினம் வானகரம் பகுதியில் உள்ள கைசிட்டி அடுக்குமாடி குடியிருப்பு கழிவுநீர் சுத்திகரிப்பு மறு உபயோகப்படுத்தும் பணியை செய்து வந்துள்ளார். அப்போது அலுவலகத்திற்கு போன் செய்து வேலையை முடித்துவிட்டு என கூறிய பின்னர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஆபரேட்டர் தமிம் என்பவர் சென்று பார்க்கும்போது தினேஷ் மயங்கிய நிலையில் இருந்தவரை உடனடியாக அலுவலகத்தில் தெரிவித்து அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனையில் அழைத்து சென்று அவரை அனுமதித்து அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்தார். இது சம்பந்தமாக மதுரவாயல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வானகரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டியுள்ள பொறியாளர் தினேஷ்குமார் தவறி விழுந்து உயிர்ந்த அந்த பகுதியில தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் உள்ளே அடிபட்டு இறந்த நிலையில் இருந்ததாகவும் அவரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு போய் சேர்த்ததாகவும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டது தகவல். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அவருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு அதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது தெரிவித்த பின்னரே முழு விவரமானது தெரிவிக்கப்படும். அதன் பின்னரவே இது குறித்து சம்பவம் குறித்து முழு விவரம் தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகம் இது போன்ற சம்பவங்களில் தூய்மை பணியாளர்கள் இந்த துரதிருஷ்டவசமாக உயிரிழப்பதில் இந்த முதலிடம் வகிப்பதாகவும் இந்த ஆணைய தலைவர் தெரிவித்தார். மேலும் இது குறித்து விவாதிக்க முதல்வர்கள் நேரம் ஒதுக்கி இந்த சம்பவம் தொடர்பாக நேரம் ஒதுக்கி அவரிடம் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பிடத்தக்கது கனிமொழி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.